காசே தான் கடவுளடா, அது கடவுளுக்கும் தெரியுமடா. இப்படியெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த விஷயத்த மாத்திக்கோங்கங்க. ஏங்க இந்த படம் என்னெல்லாம் உங்க மனச பண்ணியிருக்குன்னு, நீங்களே ஒரு செகண்ட் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரியும். நான் இவங்க 2 பேத்த பார்க்கும்போது, புரிஞ்சு போச்சுடா, நம்ம மனசுல நெறையா விஷயம் மாறி போச்சுடா, அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ, இந்த எபிசோட கேட்கறக்கு முன்னாடி, நீங்க நம்ம என் குரல் பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க கேட்டு கேட்டு நெறைய விஷயம் உங்களுக்கு புடிச்சு போயிருந்துச்சுன்னா, உங்களோட புடிச்ச மனிதர்களுக்கு வந்துட்டு இந்த இப்ப நம்மளோட என்குரல் பாட்காஸ்ட்டை வந்து சொல்லுங்க. அவங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த எபிசோட கேட்கலாம். நீங்க கேட்டுக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. நற்பவி மக்களே, இந்த எபிசோடோட டைட்டிலை எட்டி பாருங்களேன். எனக்கு என்னங்க இப்படியெல்லாம் இருக்குமா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கே ஃபீல் ஆகுது. அதாவது திருச்செந்தூர்ல வந்துட்டு நாம வந்து அந்த கடல்ல வந்துட்டு அப்படியே உள்ள போய் வெளிய வந்துட்டு இருந்தப்போ, ஒரு அக்காவோட செயின் காணாம போயிருச்சு. அன்னைக்கு ஒரு அண்ணா ஒரு விஷயம் சொன்னாங்க. "இங்க பணம் தான் எல்லாம்." அப்படின்னு. ஆனா, இந்த இந்த பாப்பாவ பார்த்தோனையும், அந்த குட்டி குரங்கைய பார்த்தோனையும், என்னங்க காசு தான் கடவுள் இல்ல. காசு கடவுள் இல்ல அப்படிங்கிறத என் மனசுல அன்னைக்கு பதிய வச்சுச்சு. இந்த இந்த பாப்பா வந்து எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச்ல பெருங்குடி அந்த ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, ஆ எக்ஸாக்ட்டா சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சன்சாவடி அந்த ஸ்டாப்ல வந்துட்டு இறங்குனீங்கன்னா, இந்த பாப்பாவும், அந்த அம்மா, அந்த குட்டி தம்பி இருப்பாங்க காலையில எப்போ போனாலும். ஸோ, அந்த இவங்க வந்து அந்த அம்மா மத்தாளா வாசிக்க, அந்த குட்டி பாப்பா பல்டி அடிக்க, அதாவது ஜிம்னாஸ்டிக் எல்லாம் நீங்க ஒலிம்பிக்ஸ்க்கு போகணும்னு கத்துக்கிறத தாண்டி, கோல்டு மெடலுக்காக தான் போகணுங்கிறதெல்லாம் தாண்டி, அந்த திறமையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வறுமை உங்கள வந்துட்டு தாக்குன்னு தாக்குச்சுன்னா. ஸோ இந்த பாப்பா வந்து அப்படியே பல்டி அடிக்க, அவங்க அம்மா மத்தால் அடிக்க, ஓரத்துல நின்னு குட்டி பையன் அவன் ரசிச்சுட்டு இருக்கான்னு தான் நீங்க நெனைப்பீங்க. அவன் அங்க நின்னு ஒரு 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 இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த 3 பேரும் ஒரு காசுக்காக, என்ன காசுக்காக? ரூ. 1000 கேட்குறாங்க. நம்ம பாக்கெட்ல நம்மளால முடிஞ்சது எதுவோ அது போட்டுட்டு போங்க. எங்களுக்கு வேற வழி இல்லைங்க, வேற நிலை இல்லைங்க. இல்ல நாங்க ஊரு விட்டு ஊரு வந்து பஞ்சம் புழிக்க வந்தவங்க. அதாவது ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க தான் நம்மலாங்கிறது இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் படமாச்சு புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த மாரி வந்துட்டு யாருமே காசு போடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாருக்கும் என்ன அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது சென்னைய நீங்க வந்து எப்படி பார்க்கணும், நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். அது வந்துட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வர்த்தக பூமி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாரி இருக்கிற காலகட்டத்தில எப்படி ஒருத்தன் வந்து காசு தருவான்? எப்படி 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 சும்மா தருவானா? தரமாட்டாங்கங்க. அப்படிங்கிறது தான். நான் பாக்கெட்லேருந்து ரூ. 50 எடுத்து அந்த பாப்பாக்கு கொடுக்கும்போது சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன ஆந்த கண்ணு பார்க்குற மாரி பார்க்குறாங்க. ஏன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஏங்க காசு உருவாக்குற புத்தி என் மண்டைக்குள்ள இருக்கே. அதை வச்சுட்டு நான் ஏன் வந்துட்டு இன்னைக்கு பாக்கெட்ல இருக்கிற காசு வந்து போச்சுன்னா ஃபீல் பண்ணணுங்கிற ஒரு 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 அதீதமான ஒரு ஆதி நம்பிக்கை எனக்குள்ள இருக்கனால அந்த பாப்பாக்கு தரும்போது, அங்க சுத்தி இருக்கவங்கலாம் இது பண்ணல. ஆனா, அந்த பாப்பாவோட மனசுல என்னெல்லாம் தாக்கத்த உண்டாக்கியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்துட்டு படிக்க போகக்கூடாது அப்படிங்கிற மனச மாத்தியிருக்கு. 2வது என்ன பண்ணியிருக்கு, அந்த பாப்பா பல்டி அடிக்கும்போது அந்த பாப்பாவோட ஸ்கர்ட் வந்து அதாவது அந்த மேல போட்டிருக்க அந்த மேல அப்பர் டாப் வந்துட்டு கீழ போகுதா? ஸோ இது இது என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தேகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அ அ அதெல்லாம் வந்து அந்த பாப்பாக்கு இல்லாமயே ஆக்கிரும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த குட்டி பையன் அவனுக்கு பசிச்சாலும் அம்மான்னு கத்த தெரியாதுங்கிறத தாண்டி, நம்ம வந்து இன்னைக்கு வந்து அந்த வளையத்த போட்டு சுத்துனா தான் காசு கிடைக்கும். நம்ம வந்து இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது நீங்களும் நானும் வந்துட்டு ஏதோ ஒரு நேரத்தையோ, இல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம், 12 மணி நேரம் உழைப்பு, 12 மணி நேரம் சிந்தனை குடுத்தாக நம்மளுக்கு வந்து 31ஆம் தேதி அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட் அப்படின்னு வந்து 2ஆம் தேதி இஎம்ஐ ஹாஸ் பீன் டெபிட்டட் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாரி காசு வந்து பலவரோட மனச வந்து மாத்தி அமைச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது இன்னொரு கதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த தாத்தாவோட ஃபோட்டோ பாருங்களேன். தாத்தா சாப்பிடுறாரு. அந்த குரங்கு கழுத்துல செயின் இருக்கு. குரங்கு உடம்பு ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஸ்கர்ட்டு. இந்த தாத்தா ட்ரெயின் பண்ண விதத்த பார்த்து மகாபலிபுரத்துல முன்னோர்கள் கட்டின அந்த சிலையில செதுக்கப்பட்ட அந்த யானைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த தாத்தா செதுக்கி வச்சிருக்காரு பாருங்க, உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க இந்த குரங்க. அதாவது காட்டுக்குள்ள மரத்துக்கு விட்டு மரம் தாவி, அதுக்கப்புறம் பல பழங்கள பொறிச்சு வாய்க்குள்ள அடக்கி, ஆ, ஊ, ஆ
அப்படின்னு சத்தம் போட்டு ஜாலியா இருந்துட்டு இருந்த அந்த குரங்க புடிச்சிட்டு வந்து, இன்னைக்கு அந்த தாத்தாவோட புத்திசாலித்தனமா பல்டி அடிக்குது ஒருத்தர பார்த்தா, ஒரு குழந்தைய பார்த்தா எந்திரிச்சு ஈ, ஊ, ஆ அப்படின்னு இது பண்ணுது. எனக்கு அந்த இடத்துல சிரிக்கிறதா, இல்ல வந்துட்டு இத வந்து எப்புட்றா எழுதுறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே எழுதிட்டு இருந்த காலகட்டங்கள் அது. அன்னைக்கு இந்த தாத்தாவையும், இந்த குட்டி பாப்பா, இந்த குட்டி குரங்கையும், அந்த குட்டி பாப்பாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு தான் இந்த டைட்டிலே நான் வச்சேன். ஸோ ம மனச மாத்தும் காசு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில ரிலீஸ் ஆன அந்த திருமாணிக்கம் அந்த படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது உங்களோட நல்ல கேரக்டர், அதில உங்களோட நல்ல பேர். உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லதா இருக்குங்க உங்ககிட்ட. அத உங்ககிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னா, பக்கத்தில இருக்க உங்களோட குளோசஸ்ட் ஃப்ரெண்டுக்கு காசு குடுத்தா போதும், அதை எடுத்து விட்டுருவாங்க. பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் நோஸ் ஹூ யூ ஆர். உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று சொல்கிறேன்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். சும்மாவா சொன்னாங்க? அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் உண்டு, பல அனுபவங்களும் உண்டு. அதே மாரி தான் வந்துட்டு உங்க சொந்த வீட்ல நம்ம குடும்பஸ்தன் படத்தோட கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கங்க, இந்த இந்த காசு இல்லைனா நவீன் ஒண்ணுமே இல்ல. நம்ம மணிகண்டன் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே பிச்சு உதறி இருப்பாரு. ஆனா அதுதான் ரியாலிட்டியும் கூட. நீங்க காசு சம்பாதிக்கல சொல்ல, சும்மா ஒரு மாசம் வீட்ல இருந்து பாருங்களேன். என்னென்ன நடக்கும் தெரியுமா? அதாவது ஒண்ணுமே நடக்காது. என் வீட்ல நான் இப்ப சும்மா தான் இருக்கேன். ஆனா நான் என்ன பல 100 வருஷங்களா ட்ரெயின் பண்ணியிருக்கிறது என்னன்னா, நம்ம சம்பாதிக்க தான் போறோம். சம்பாதிக்கும்போது 10 பவுன் வாங்கி கொடுத்தாலும், இன்னைக்கு பச்சையா திட்டுறவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து பல்லெளிச்சுட்டு வாங்குவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் வந்துட்டு நடக்கப்போகுது வருங்காலங்களில். ஸோ இன்னைக்கு நீங்க சம்பாரிக்கலைனாலும், இன்னைக்கு அந்த சம்பாரிக்கிறதுக்காக உங்க மனச மாத்திக்கிட்டீங்கன்னா, அழிஞ்சு போற ஒரு விஷயம்டா தம்பி, தங்கச்சி. அதாவது நீங்களே நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆயி, அந்த இடத்துல போயிட்டு 7:15க்கு இரவு 7:15க்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துட்டு டிக்ளேர் பண்றீங்க. என்னன்னா, டிமானிடைசேஷன் திரும்ப வரத, ரூ. 500 நோட்ட செல்லாதடா தம்பி, தங்கச்சி அப்படின்னு தமிழ்ல டெல்லியில போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் வந்துட்டு உங்க கையில இருக்கக்கூடிய காசு வந்து ஏதோ ஒரு கடுப்புல வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னாலும், நீங்க ஒரு அண்ணன்கிட்ட போய் குடுத்தா, "தம்பி என்னப்பா கிழிஞ்ச நோட்டு தர, என்ன பார்த்தா எப்படிப்பா தெரியுது?" அதாவது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அழிஞ்சு போற ஒரு விஷயம் தான் உங்க கையில இருக்கிற காசு. அதே சமயம் வந்துட்டு அழியவே கூடாத விஷயம் தான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பல நல்ல விஷயங்கள். அதாவது அன்பாகட்டும், இல்ல வந்துட்டு பசின்னு ஒருத்தர் கேட்டா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் பண்றதாகட்டும், இல்ல வந்துட்டு உங்களோட அம்மா அப்பா வந்து நேசத்தோட பாசத்தோட பார்க்கறதாகட்டும், முதல்ல ஒருத்தர் வந்துட்டு நமக்கு காசு தராங்க, இல்ல பல குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம இது பண்றதாகட்டும், எல்லா நல்ல குணத்தையும் உள்ளடக்கியதுதான் உங்கள் மனம். உங்கள் மனதை காசுக்காக மாத்திக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பல பணக்காரங்க வீட்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். போய் பார்த்தா பாருங்கங்க, எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே 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 லைஃப் ஸ்டைல், அதாவது பணம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. மச்சான் என்கிட்ட இவ்வளோ இருக்குடா, வாடா போய் ஒரு காஃபி குடிக்கலான்னு அவங்க ஒய்ஃபை கூப்பிடாம என்ன தான் கூப்பிடுறாங்க. அதுக்கு அங்கே என்ன வருது? அங்கே நிம்மதி இல்லை, அங்கே சந்தோஷம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 10 15 வருஷம் கழிச்சு த சேம் வில் ஹேப்பன் இன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதாவது இன்னைக்கு என்ன பணக்காரங்க வீட்டில் நடக்குதோ அதுதான் நாளைக்கு பாமரன் வீட்லேயும் நடக்குது, நடந்துட்டும் இருக்கு, நடக்கவும் போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களோட மனசை மாற்றிக்கிற அந்த காசை வந்துட்டு தயவு செஞ்சு அதுக்கு வேல்யூவே தராதீங்க. அதுக்கு எப்போ வேல்யூ தரணும்னா, நீங்களா ஒரு விஷயத்த நினச்சி வேல்யூ பண்ணுவீங்களா, அப்போ கொடுங்க. உங்கள் காசு, உங்களோட நேரமும் உங்களோட உழைப்பும் தான் உங்களோட காசாக உங்கள் கையில் இருக்குங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டும் நீங்கள் செலவும் பண்ண ஆரம்பிங்க, சேமிக்கவும் ஆரம்பிங்க. இந்த எபிசோடில் அந்த தாத்தா மாதிரி அந்த குரங்குக்கு மாலை அதை இது பண்ணிக்கிட்டோம், இல்லை வந்து அந்த குட்டி பாப்பாவை வந்து அப்படி பல்க் அடிக்க வச்சுருந்தா சாப்பிடுங்க நிலமையில் கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிலைமை இருக்காது. அதோட ஒரு படி மேலே பெட்டராக தான் இருக்கும். அந்த பெட்டரில் இருக்கும்போதே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் பெட்டர் ஆகலாம் சொல்லி இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நன்றி, வணக்கம்.